நண்பர்களே, நாம் இன்று ஒரு சிறிய கதையை கேட்போம். மண்ணின் மகன் ஒரு விவசாயியின் வெற்றி கதை. இன்றைய நாம் வாழ்வில் நாம் அனைவரும் விரும்பும் ஒன்று வெற்றி. ஆனால் அந்த வெற்றி எளிதாக கிடைப்பதில்லை. பல போராட்டங்கள், முயற்சிகளுக்கு பிறகு வெற்றி நம்மை வந்து அடையும். இந்த கதையும் அப்படித்தான். ஒரு சாதாரண விவசாயியின் வாழ்க்கையை மாற்றிய கடின உழைப்பும் புத்திசாலித்தனமும் அவனுடைய முயற்சியும் தான் இந்த கதை. செந்தில் ஒரு சாதாரண விவசாயியின் கனவு. செந்தில் தனது தந்தையுடன் சேர்ந்து வயலுக்கு வேலை செய்வான். அவர்களுடைய 3 ஏக்கர் நிலத்தில் பம்பு செட்டு இருந்தாலும் போதுமான நீர் கிடைப்பதில்லை. தண்ணீர் இல்லாமல் விவசாயம் எப்படி செய்ய முடியும் என்ற கேள்வியுடன் தினமும் அவருடைய மனது குழப்பமாகவே இருக்கும். அந்த நிலையில் நெல், கரும்பு, பருத்தி போன்ற பயிர்களை செழிக்க முயன்றான். ஆனால் காலநிலை மாற்றம், மழை இல்லாமை, கடன் சுமை இவையெல்லாம் அவரை தினமும் தோல்வியடைய வைத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் கடன் அதிகரித்து விட்டதால் விவசாயத்தை விட்டுவிட்டு நகரத்தில் வேலைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தான். இந்த நிலையில் உழைத்தாலும் வருமானம் கிடைக்கவில்லை என்று வருந்தி கொண்டிருந்தான். அவருக்கு உழைப்பின் மீது நம்பிக்கை இருந்தாலும் சூழ்நிலை அவரை வெற்றியடைய செய்யவில்லை. வாழ்க்கையை மாற்றிய ஒரு புத்தகம். நகரத்திற்கு செல்லும் முன்னர் செந்திலின் ஒரு நண்பர் அவரிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தின் தலைப்பு இயற்கை விவசாயம், பாரம்பரிய முறை என்று இருந்தது. அதில் உள்ள சில முக்கியமான தகவல்கள்: விவசாயத்தில் ரசாயனங்களை குறைத்தல், மண்ணின் தரத்தை மேம்படுத்தல், நீரை குறைவாக பயன்படுத்துதல், மிக சிறிய முதலீட்டில் அதிக வருமானம் கிடைக்கும் உழவர் சந்தைகளுக்கு விற்றல், மாடல் பண்ணை அமைத்தல் போன்ற விவரங்கள் இருந்தன. நம் முன்னோர்கள் இயற்கையாகவே வளமான விவசாயத்தை செய்துள்ளார்கள். நாம் ஏன் அந்த வழியை பின்பற்றக்கூடாது என்று அவனுக்கு தோன்றியது. அந்த புத்தகம் படித்த பிறகு செந்தில் நகரம் செல்லும் எண்ணத்தை விட்டுவிட்டு ஒருவேளை நாமே ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் என்று எண்ணினான். மீண்டும் வயலுக்கு செல்ல ஆரம்பித்தான். செந்தில் விவசாயத்தில் புதிய முறைகளை செயல்படுத்த தொடங்கினான். அவர் பயன்படுத்திய 3 முக்கியமான விஷயங்கள்: மரபு விதைகள். எந்த ரசாயனமும் இல்லாமல் வளர்க்கலாம். பயிர்கள் இயற்கையாகவே வலுவாக இருக்கும். மண்ணின் பசுமை அதிகரிக்கும். 2. குறைந்த தண்ணீரில் அதிக விளைச்சல். பயிர்களுக்கு நேரடியாக தண்ணீரை வழங்குதல். 60% வரை தண்ணீர் சேமிக்க முடியும். மண்ணின் ஈரப்பதமும் நீண்ட நாட்கள் நிலைக்க உதவும். 3. நேரடியாக சந்தையில் விற்றல். இடையிலான கடைத்தரகர்களை தவிர்த்து நுகர்வோருக்கு நேரடியாக விற்க முயன்றான். சமூக வலைத்தளங்களாகிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் மூலம் விளம்பரங்களை செய்ய ஆரம்பித்தான். ஆர்கானிக் ஃபார்ம் போன்ற அதிக விலை கிடைக்க செய்தான். முழுக்க இயற்கையான விவசாயத்தை நம்பினால் மண்ணும் வளமும் பணமும் கிடைக்கும் என்று நம்பினான். வெற்றியின் பாதை. ஒரு சாதாரண விவசாயியிலிருந்து ஒரு தொழில் முனைவரானார். செந்தில் தனது புதுமையான விவசாய முறைகளை வெற்றிகரமாக செயல்படுத்தி தனது வருமானத்தை 3 மடங்கு அதிகரித்தான். பயிர்களை மாற்றிய விதம்: நெல், கோதுமை, முருங்கை, காய்கறிகள் சேர்த்து பருத்தி, கோழி வளர்ப்பு, தேன் உற்பத்தி போன்றவைகளை செய்து வந்தார். மொத்தமாக 3 ஆண்டுகளில் நடந்த மாற்றம்: 1 ஏக்கரில் மாதம் 50,000 வரை வருமானம் கிடைத்தது. 300க்கு மேற்பட்ட விவசாயிகள் இவரிடம் பணியாற்றி வந்தனர். யூடியூப் சேனல் மூலம் 1,00,000 சப்ஸ்கிரைபர், டிவி ஷோஸ், பேட்டி, விருதுகள் என அவருக்கு கிடைக்க ஆரம்பித்தது. விவசாயம் லாபகரமானது. அதை நம்மை விட்டுவிடக்கூடாது என்று நம்பினான். மற்ற விவசாயிகளுக்கு ஒரு அறிவுரை கூறினான். செந்தில் இப்போது பல விவசாயிகளுக்கு ஆலோசனை தருகிறான். அவருடைய கடைசி அறிவுரை: பழைய முறைகளை மறந்து புதிய முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள். நேரடி விற்பனை செய்யுங்கள். சோசியல் மீடியா பயன்படுத்துங்கள். மண்ணை, நீரை பாதுகாக்க இயற்கை விவசாயம் செய்யுங்கள். குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் கொடுக்கும் பயிர்களை தேர்வு செய்யுங்கள். விவசாயம் செழிக்க வேண்டுமென்றால் விவசாயிகள் முன்னேற வேண்டும். நன்றி.